இன்று புதன்கிழமை, dated 26 ஆகஸ்ட் 2026. குரு வந்தனம். வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானமீ வந்தனீயா அனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தத் சத். ராகாதிரோகான் சததானுசக்தா நசிஸ்காய பிரஷ்டுதானசேஷா ஔசுக்கிய மோகாரதிதாம் ஜகான யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல கர்ம பந்தம், கர்மம், கர்மயோகம், கர்ம விமோச்சனம் இதெல்லாம் பத்தி பார்த்துருந்தோம். அதாவது கர்மமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தண்ணிலிருந்து வெளியில போய் இந்த உலகத்தை உருவாக்குது. அதனால கர்ம பந்தம். எப்போது தன்னுடைய சக்தியான வாயுவை தனக்குள்ளே லயிக்க செய்யறோமோ அதுதான் கர்மயோகம். அப்ப கர்ம விமோச்சனம், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மும்மூர்த்திகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்ப்போம். சிவன் ஜீவன், விஷ்ணு மனம், பிரம்மா அகங்காரம். உலகத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது மூணுத்தையும் செய்யறவங்க இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பிரம்மாவை தான் சிருஷ்டி செய்யறவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பிரம்மா சிருஷ்டிகர்த்தா கிடையாது. பிரம்மா அகங்காரமா இருக்கின்ற பிரம்மா எங்க இருந்து உற்பத்தி ஆகின்றாருன்னா மனமாகிய விஷ்ணுல இருந்துதான் உற்பத்தி ஆகிறாரு. மனமாகிய விஷ்ணுவுடைய நாபி கமலத்துல இருந்துதான் பிரம்மா உருவாகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரம்மாவே விஷ்ணுவுடைய நாபி கமலத்துல இருந்து உருவாகிறாருன்னா அந்த பிரம்மாவையே சிருஷ்டிக்கிறது விஷ்ணுதான், மனம்தான். அதனால இப்ப விஷ்ணு இல்லைன்னா பிரம்மாவும் கிடையாது, பிரம்ம சிருஷ்டியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அண்டஜன். அண்டஜன்னா முட்டையில இருந்து உருவானவர் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நாம பார்க்கக்கூடிய இந்த உலகம் ஒரு முட்டை வடிவத்துல தான் இருக்கு. இந்த உலகம் முட்டை வடிவத்துல உலகம் நம்மள இருந்துதான் பிரதிபிம்பிச்சு உருவாகுது. அது தன்னுடைய மனதுல இருந்துதான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனம்தான் விஷ்ணு, அந்த விஷ்ணு தான் சுக்கிலம். இந்த சுக்கிலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆகாசமான சிரசுலதான் இந்த சுக்கிலம் இருக்கு. அந்த சுக்கிலத்துல இருந்துதான் ஜீவன் மனமாகிய சுக்கிலத்தை
வெளியில தள்ளி கொண்டு வருகிறது. அப்படி தள்ளி கொண்டு வரும்போதுதான் இந்த முட்டை வடிவமான உலகம் நமக்கு உருவாகுது. சோ இந்த உலகம் தான் பிண்டாண்டம். இந்த பிண்டாண்டம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான சிரசு சுக்கிலம் பிரம்ம சிறுபமாகிய சுக்கிலம் இருக்கக்கூடிய சிரசுல இருந்துதான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டத்துல இருந்துதான் ஜீவசக்தியான வாயு வெளியில வர்றதால இந்த மாயையான உலகம் முட்டை வடிவத்துல மனதுல இருந்து உருவாகுது. இதனாலதான் இது இந்த உலகம் உருண்டை வடிவத்துல முட்டை வடிவமா தனக்குள்ள இருந்து உருவாகிறதுக்கு தான் பிரம்மா முட்டை வடிவத்துல சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இப்படிதான் பிரம்மாவோட சிருஷ்டி. அதாவது இந்த முட்டை வடிவத்துல அந்த உலகம் உண்டாகும் போதுதான் பிரம்மா அப்படின்ற அகங்காரம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் எங்க இருப்பாரு அப்படின்னா அதோட உற்பத்தி ஸ்தானம் எதுன்னா முகம், சிரசு, மேல்பாகம். இதுலதான் ஜீவனுடைய உற்பத்தி. அங்க இருந்துதான் உற்பத்தி ஆகுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவுக்கு நான்முகன் ஒரு பேர் இருக்கு. ஏன் பிரம்மாவுக்கு நான்முகன் ஒரு பேர் இருக்குன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு இந்த 4 முகங்களை வச்சுதான் பிரம்மா சிருஷ்டிக்கிறாரு. அதனால அவருக்கு நான்முகன் ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் சரஸ்வதி. பிரம்மாவுக்கு சரஸ்வதின்றவங்க தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் தங்கையாகவும் இந்த மாதிரி 4 உறவுகளாகவும் வருகிறதா வேதங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வேதங்கள்ல எல்லாம் எழுதினவங்க அனுபவஸ்தர்கள். அப்ப அவங்க சொல்லும்போது இந்த 4 ஒரே ஒரு பெண் எப்படி இப்படி 4 உறவுகளாக வர முடியும்? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அந்த அனுபவஸ்தர்கள் சொன்னது தப்பாதானே இருக்கும். ஆனா இப்படி சொல்லியிருக்காங்களே வேதங்கள்ல, சரி அதான் எதனால அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படின்னா பிரம்மான்றது அகங்காரம். நமக்கு இப்ப அகங்காரமானது இந்த ஜடத்தை தான் சொல்றாங்க, நம்ம உடம்பதான் சொல்றாங்க அகங்காரம்னு சொல்லிட்டு. இந்த அகங்காரமாகிய பிரம்மா ஜடம் உருவானதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் நாவு, அதாவது சரஸ்வதி சப்தம் அப்படின்றது நாவுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த நாவு உருவாகுது. அதனால இந்த ஜடத்துல இருந்து நாவு உருவானதால பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னா பிரம்மா தன்னுடைய மகள் சரஸ்வதி இருக்காங்களே நாவு, அதை கொண்டு வேலைகளை வாங்குறாரு. நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளை வேலை வாங்குவோம் இல்லையா, அந்த முறையில ஒரு வேலை வாங்கல. அவர் என்னன்னாரு, அந்த நாக்கை வச்சு சப்தமா மேலையும் கீழையும் அதை அசைச்சு வேலை வாங்குறாரு. அதாவது பிரம்மா அந்த நாவை புணர்ச்சி செய்து அந்த வேலையை வாங்கறதால அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவி அப்படின்ற ஸ்தானத்துல இந்த இடத்துல வராங்க. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாய் அப்படின்னு சொல்லி வராங்க. அது எப்படின்னா, இப்ப நாம தூங்கும் பொழுது ஒரு சத்தம் உருவாகுது. சப்தம்னா சரஸ்வதி இல்லையா? அப்ப சத்தம் உருவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு விழிப்பு வருது. விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அகங்காரமான பிரம்மா உருவாகுது. அதனால முதல்ல அந்த தாயில இருந்து இந்த பிரம்மா உருவாகுறாரு. அதாவது சத்தம் தான் முதல்ல உருவாகுது. அந்த சத்தத்துல இருந்து இந்த அகங்காரமான பிரம்மா, அதாவது தூங்கும் பொழுது நமக்கு ஒரு சத்தம் ஏற்படுது, விழிப்பு வருது. அதுக்கப்புறம் நான் என்ற அகங்காரம் வருது. அந்த சரஸ்வதியில இருந்து இந்த பிரம்மா உருவாகிறதால தாய் சரஸ்வதி, பிரம்மாவுக்கு தாய் சரஸ்வதின்னு சொல்றாங்க. சரி, தங்கை எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப அந்த பிரம்மா உருவானதுக்கு அப்புறம் சத்தம் ஏற்படுது இல்லையா, வெளி உலக சத்தங்கள் ஏற்படுது இல்லையா, அதனால அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி தங்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் பிரம்மாவுடைய நிலைமையும் இந்த சரஸ்வதி உடைய நிலைமையும் இருக்கு. மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். உடம்புடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி
எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் கர்ம விமோசனம் பற்றின விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை நாம் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் ஐக்கியப்படுத்தும் போது மட்டும்தான் மோட்சமாகிறதா சாமி சொல்லியிருந்தாரு. அப்போதான் பந்தமானது விட்டு போகும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது மும்மூர்த்திகள் பற்றின 10வது பாயிண்ட், உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிறதுல. அந்த மும்மூர்த்திகள்ங்கிறது யாரு அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு தொழில்களை செய்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். பிரம்மாவானவர் சிருஷ்டி செய்கிறதாகவும், விஷ்ணுவானவர் காக்கும் தொழிலை செய்கிறதாகவும், சிவனானவர் அழிக்கும் தொழிலை செய்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தொழில் அப்படின்னு ஒன்று வரும்போது அங்கே குணங்கள் இல்லாமல் உண்டாகிறது கிடையாது. குணங்களுக்கு அனுசரித்து தான் தொழில்களுடைய வேலையை. அப்போ இந்த 3 பேர்களுக்குமே கூட 3 வகையான குணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த குணங்களை நம்ம மையப்படுத்தி பார்க்க முடியும். நாம நினைக்கிற மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிறது நம்மளை போல ஒரு ஆட்கள் கிடையாது, தேவர்கள் கிடையாது அவங்க. அதெல்லாம் 3 வகையான நிலைமைகள். அது ஜீவனாக இருக்கக்கூடியது சிவனாகவும், மனமாக இருக்கக்கூடியது விஷ்ணுவாகவும், அகங்காரமாக இருக்கக்கூடியது பிரம்மாவாகவும் தான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்குது. அது அவங்களுடைய அந்த புராண கதைகளையே நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். என்ன நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இன்னும் எளிமையாக நமக்கு புரியும். அனுபவம் இல்லாதனால அந்த கதைகள் எல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பி அதுக்கு அந்த கதாபாத்திரங்களோட நாம அதை நம்பிக்கை வச்சு அதை உண்மையாகவே அப்படி ஒரு ரூபங்கள் இருக்கிறத நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்கறது பிரம்மா அப்படிங்கிறது அகங்காரம் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இந்த பிரம்மா படைக்கும் தொழிலை கொண்டதுனால இவருக்கு சத்வகுணம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை ரஜோகுணம் இருக்குதுன்னு சொல்லி இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உலகத்தார்கள். படைக்கும் தொழில் இருக்கிறதுனால ரஜோகுணம், ஏன்னா ரஜோகுணம் இருந்தால்தான் படைத்தல் அப்படிங்கிறது நடக்கும். அதனால பிரம்மா படைக்கிறவராச்சே, அவருக்கு ரஜோகுணம் தான் இருக்குதுன்னு உலகம் நம்பி இருக்குது. அதே போலதான் விஷ்ணுவும் காக்கும் தொழில அவர் செய்யறதுனால அவருக்கு சத்வகுணம் தான் இருக்குது. ஏன்னா காக்கும் தொழிலை செய்வது சத்வகுணம், அதனால விஷ்ணுவுக்கு சத்வகுணம் அப்படின்னு சொல்லி உலகம் நம்பி இருக்குது. இந்த அழிக்கும் தொழில் செய்யக்கூடிய சிவனானவருக்கு தமோ குணம் இருக்கிறதாகவும் உலகம் நம்பி இருக்குது. சாமி சொல்றாரு, இந்த புரிதல்கள் எல்லாமே தவறு தான். ஏன்னா ஒருத்தருடைய குணமானது அது எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய குணம் வேறையா இருக்கலாம், அவர் ஒரு ஓய்வுல இருக்கும்போது குணம் வேறையா இருக்கலாம். இப்போ நாமெல்லாம் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நாம வேலை செய்யற இடத்துல நம்ம நடந்துக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நடந்துக்க மாட்டோம். வீட்டில் நடந்துக்கிற மாதிரி வேலை செய்யற இடத்துல நடந்துக்க மாட்டோம். 2 இடத்துலையுமே நம்ம அந்த கேரக்டரைசேஷன்ல ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக காமிப்போம். அங்கே நம்ம ஒரு சூப்பர்வைசராக இருந்து ஒரு 10-15 பேர்த்த சத்தம் போடலாம், மேய்க்கலாம். ஆனால் இங்கே வீட்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் நம்ம நடந்துக்க முடியாது. அப்போ அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணமானது அது தொழில் செய்யும் போது வேறையாகவும் தொழில் செய்யாத சமயத்தில் வேறையாகவும் அதனுடைய இயல்பான குணத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே போலதான் இந்த மும்மூர்த்திகளுக்கும் கூட பிரம்மாவானவர் படைக்கும் தொழிலை செய்யும் போது வேணா அவர் ரஜோகுணத்தை வச்சிருக்கலாமே தவிர அவருடைய இயல்பான குணமே ரஜோகுணம்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான் சாமியினுடைய கருத்து. அவருக்குன்னு சொல்லி இயல்பான ஒரு குணம் இருக்குது அப்படின்னா அது அகங்காரத்துடைய குணம் எதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அகங்காரம் அப்படிங்கிறது என்ன,
ஏன் பிரம்மாவை ரஜோகுணத்தை சார்ந்தவர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் விளக்கத்தை சாமி கொடுத்துருப்பார். ரஜோகுணத்தை சார்ந்தவர்னு சொல்றதா இருந்தால் அவர் தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கணும். யார் சிருஷ்டிகர்த்தாவோ அவர் தான் அந்த ரஜோகுணத்தை சார்ந்தவராக இருக்க முடியும். சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியவராக இருக்கணும். அவருக்கு அப்புறம் தான் சிருஷ்டிகள் உண்டாயிருக்கணுமே தவிர அவருக்கு முன்னாடி எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாயிருக்கக்கூடாது. அதுதான் சிருஷ்டிகளின் முன்னோடி, சிருஷ்டிகளின் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்படி சிருஷ்டிகர்த்தா யாரோ அவர் தான் ரஜோகுணத்தை சார்ந்தவராக இருக்க முடியும். இப்போ பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தான்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிகளின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னாடியே விஷ்ணு இருக்கிறார். ஏன்னா விஷ்ணுனுடைய நாபியிலிருந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து தான் பிரம்மாவானவர் பிறந்ததாக வேதங்கள்ல சொல்லப்படுறது. அப்போ விஷ்ணு இல்லை அப்படின்னு சொன்னா பிரம்மாவும் கிடையாது. பிரம்மாவுக்கு முன்னாடி விஷ்ணு இருக்கிறாரு. அந்த விஷ்ணுவிலிருந்து உண்டானவர் தான் இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா. அப்போ பிரம்மாவுக்கு முன்னாடியே ஒரு சிருஷ்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, பிரம்மாவையே உண்டு பண்றதுக்குன்னு ஒரு சிருஷ்டி இருக்குதுன்னு சொன்னா, அதுதான் சிருஷ்டிகளின் முன்னோடியாக இருக்க முடியும். அந்த விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம், அதுதான் இங்க ரஜோகுணத்தை சார்ந்ததாக இருக்க முடியும். அப்போ பிரம்மா நம்ம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியாது. வேணா சிருஷ்டி செய்யறவர்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவர் சிருஷ்டிகர்த்தா அல்ல அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பிரம்மாவுக்கு அண்டஜன் அப்படிங்கிற பேர் இருக்குது. அவருடைய பிறப்பு நாபியிலிருந்து பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு அண்டஜன் இன்னொரு பேர் இருக்குது. அண்டஜன் அப்படின்னா அண்டம் அப்படின்னா முட்டை, முட்டையிலிருந்து ஜனித்தவர். அந்த முட்டை என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளிலிருந்து பகுதியாக வெளியில தள்ளி இருக்கக்கூடிய இந்த உலகம் தான் அந்த முட்டைங்கிறது. நல்ல உயரமான இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வானம் அரைவட்ட வடிவத்துல பூமியை தொட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியும். அதே கீழ் முகமாக பார்த்தா அந்த உலகத்தினுடைய உருண்டை அது மேலதான் நாம இருக்கிறோம். அந்த உலகம் உருண்டையாக இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து அதுதான் முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய அண்டமாக இருக்கக்கூடியது. அதனால தான் இந்த சராசரங்களை அண்ட சராசரம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த உலகமானது உற்பவமாகல அப்படின்னு சொன்னா அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் கிடையாது. பிரம்மாவுடைய உற்பத்தியே உலகத்திலிருந்து தான். உலகமானது உண்டானால்தான் பிரம்மாவுக்கு இங்கே வேலையே. அந்த உலகத்தை உண்டு பண்ணுவதுதான் விஷ்ணுவனுடைய வேலை. அதுதான் விஷ்ணுவை லோக மாதாவாக இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சக்தி. லோக மாதாவான தாயாராக இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தியிலிருந்து தான் இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது இங்கே உண்டாயிருக்குது. அந்த உலகத்தை தான் நம்ம இங்கே அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாம இங்க என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடம்ப பிண்டம்னு நினைச்சிட்டு இருப்போம். அண்டம் அப்படிங்கிறது உலகம்னு. ஆனா உண்மையாவே இந்த உடம்புங்கிறது அது பிரம்மாண்டம். அது அந்த பிரம்மாண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குது. அந்த அண்டமாக இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து தான் இந்த உலகமாக இருக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமானது உண்டாயிருக்குது. பிண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தை தான் சொல்ல முடியும். அது பிண்டாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அவனவனில் இருக்கக்கூடிய சிரசாகும். அந்த சிரசுல தான் எல்லா உற்பத்திகளும் உண்டாகப்படுது, எல்லா பதிவுகளும் சேகரிக்கப்படுது, எல்லா நிலைமைகளும் அங்கதான் தோற்றுவிக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து இந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தியானது, இந்த பிரம்மாவுடைய உற்பத்தியானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமாக நம்மளிலிருந்து நீங்கி போகாம ஒரு அரைவட்ட வடிவத்துல வெளிப்புறமாக தள்ளி நிற்கிறது தான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. எப்படி நாம அந்த பபிள்ஸ் விடும்போது சோப்பு தண்ணியில அந்த ஸ்ட்ராவை முக்கிட்டு மெதுவாக ஊதிட்டு அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பாதி மட்டும் முன்னாடி நீட்டிட்டு வரும். அந்த பபிள்ஸ்ல அரைவட்டம் மட்டும் முன்னாடி வரும். அது முழுவதுமாக ஊதி தள்ளிட்டோம் அப்படின்னா வெளியில தனித்து போயிடும். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு இந்த மனதனுடைய கற்பனையாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கிற அவஸ்தையத்தை
வெளிப்புறமாக தள்ளி நிறுத்தி வச்சிருக்குது. அப்படி அது வெளிப்புறமாக தள்ளுறதுனால தான் உலகம்ங்கிற அவஸ்தையை பார்க்குறோம். ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம நினைக்கக்கூடிய இந்த மனம் வேலை விட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படி வெளிப்புறமாக தள்ளாமல் அது உள்ளுக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வச்சுக்கும். அப்போ உலகம்ங்கிற அவசியத்தை நம்மளால கவனிக்க முடியறதில்ல. அந்த மனமானது வெளிப்படும் போது உள்ளில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த சக்தியை கொண்டு உலகத்தை வெளிப்புறமாக தள்ளி நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துது. அந்த உலகம்ங்கிற அவஸ்தையில தான் அது உண்டானால்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற எல்லா தொழில்களும் நடக்கிறதுக்கு ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. எப்போ அந்த உலகங்கிற அவசியத்தை நாம தன்னில் தானே நிலைநிறுத்தி வைக்கிறோமோ, அந்த சலனத்தை நமக்குள்ள நிலைநிறுத்தி வைக்கிறோமோ, அதுதான் உண்மையாகவே நமக்கு அந்த மோட்சங்கிற ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிரம்மாவானவர் இங்க இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா 4 வகையான நிலைமைகள் தேவைப்படுது. அதனாலதான் அவர் நான்முகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி ஒருத்தருக்கு 4 வகையான முகங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அப்படி உண்டாக வாய்ப்பு இல்லைதான். ஆனா அது ஒரு அடையாளமாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. அது என்ன முகம் அப்படிங்கிற அடையாளம்? ஏன் முகத்தை அடையாளப்படுத்தி சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி 4 வகையான முகங்களாக அவங்க எதை சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல முகத்தினுடைய உபயோகம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். முகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்கள்ல வெளிப்புறமாக வெளியில் இருக்கக்கூடிய உலகங்கிற அவஸ்தையத்தை பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் உபயோகப்படக்கூடிய முக்கியமான புலன்கள் எல்லாமே இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சிரசுல தான். அந்த சிரசுல இந்த பாகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம முகம்னு சொல்றோம். அப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளி அறிவை நமக்கு காண்பிக்கக்கூடிய, அனுபவப்படுத்தக்கூடிய இந்த புலன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு தான் முகம். அப்போ அந்த முகத்தினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, அறிவதற்கு, அறிவு அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிறதுக்கு. அப்போ முகம் அப்படின்னா அதுக்கு அறிவு அப்படின்னு பேர். யாருடைய அறிவு அப்படின்னா, இந்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் வழியாக யார் வியாபிக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவு. அவனவனுக்குள்ளார ஜீவனுடைய சைத்தன்யம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரனுடைய சைத்தன்யம் இல்லை, அது ஜீவனாக இல்லை, அது ஜீவசக்தியான வாயுவாக சலிக்கலை அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லை, எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, உலகம்ங்கிற அவஸ்தையும் கிடையாது. செத்துப்போன பிணமாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் எதையும் அறிஞ்சிக்க முடியாது. தூக்கம்ங்கிற நிலைமையில அந்த சக்தி நமக்குள்ளே அடங்கி போனாலும் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த ஜீவன் தான் ஜீவசக்தியான வாயுவாக புலன்கள் வழியாக சலிக்கணும். அப்போ இந்த முகம் அப்படிங்கிற அறிவு யாருடையது அப்படின்னா ஜீவனுடையது. ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னால் யாதொரு அறிவும் கிடையாது. அப்போ அந்த ஜீவனுடைய அறிவாக இருக்கக்கூடிய 4 நிலைமைகள், 4 வகையான அறிவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த 4 வகையான நிலைமைகள் ஜீவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவானவர் எந்த ஒரு சிருஷ்டியை செய்ய முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது, அவர்னால செயல்படவே முடியாது. அப்படி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த 4 நிலைமைகள் என்ன அப்படின்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதில் மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளார நாம் கர்ப்பபாத்திரத்தில் இருக்கும்போது ஜீவன் அப்படின்னு ஒன்று உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் தான் இந்த உடம்பை வளர்த்தி எடுத்தது, பாதுகாத்தது. அதுதான் இந்த உடம்புக்கு சத்தாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது. அந்த ஜீவன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உடம்பை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஜீவன் இருந்துருச்சுன்னு சொன்னால், அந்த ஜீவன் அளவுக்கு இந்த உடம்பை யாராலையும் பார்த்துக்கவும் முடியாது. அது அவ்வளோ அற்புதமாக இந்த உடம்பை கவனிச்சுக்கும். அதனால தான் இந்த ஜீவனுக்கு சத்துவ குணம் இருக்கிறதா சொல்லப்படுது. சத்வம் குணத்தினுடைய வேலையை பாதுகாக்கிறது, காப்பாற்றுறது.
அப்போ இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை பாதுகாக்கிற வேலையை ஜீவன் செஞ்சிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளாரையே கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே சும்மா இருக்குது, உடம்பை வளர்க்குது, தன்னுடைய சத்துக்களை கொடுத்து பாதுகாக்குது. அந்த உடம்பு நல்ல ஒரு பூர்த்தி நிலைமைக்கு வந்த உடனே அது அந்த கர்ப்ப பாத்திரத்தை விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே முதலாக அது தன்னுடைய சக்தியை வெளிமுகமாக வியாபிக்க வைக்குது. அந்த ஒரு சலனத்தன்மைக்கு தான் மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய சக்தி உள்ளுக்குள்ளாரையே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ளாரே தான் அந்த சுவாசமானது உடம்பு முழுவதும் பரவி அது உள்ளுக்குள்ளாரே சுற்றிட்டு இருந்தது. எப்போ அது வெளிமுகமாக வியாபிக்க ஆரம்பிச்சதோ அதுதான் மனதனுடைய உற்பத்தியான ஒரு சமயம்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி அந்த மனம் அப்படிங்கிறது இந்த உலகம்ங்கிற அவசியத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக நம்முடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நிலைமை. அது இந்த உலகத்தினுடைய நிலைமையை, உலகத்தை உண்டு பண்ணுற ஒரு நிலைமை, உலகத்தை தன்னைக்குள்ளாரே அடக்கி வச்சுக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியது. அதுக்கு தான் விஷ்ணு, சக்தி, மனம் அப்படின்னு நம்ம சொல்லி வரோம். இப்போ அந்த மனமானது உண்டாகலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது எந்த வேலையும் நம்ம செய்யலை, சும்மா தான் இருந்தோம். அப்போது எதையாவது ஒன்று செய்யணும், இல்லை பார்க்கணும், கேட்கணும், அறியணும் அப்படின்னா கூட அங்கே மனமானது வெளிப்பட்டிருக்கணும். இப்போ மனமானது கண்டிப்பாக இருக்கணும். மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் அறிவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். அதனால தான் மனம் அப்படிங்கிற முதல் அறிவு இந்த ஜீவனுக்கு தேவைப்படுது. இரண்டாவதாக சித்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது தன்னிலிருந்து வெளிப்புறமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது பிரகாச சக்தியை குறிக்கக்கூடியது. அது மனம் உண்டானால் மட்டும் பத்தாது. இப்போ ராத்திரி அது அடங்கி இருக்கிற மாதிரியே அது பேசாமல் அடங்கியே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது வெளியில் உலகத்தை உண்டு பண்ண முடியாது, எந்த ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்போ மனம் உண்டானால் மட்டும் பத்தாது, அது வெளியில் வியாபிக்கவும் செய்யணும். ஸோ சித்தமும் நமக்கு வேணும். அது இரண்டாவது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய நிலைமை. மூணாவது புத்தி அப்படிங்கிற நிலைமை. புத்தினா என்னென்னா முதல் முறையாக ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், அது என்னன்னே நமக்கு தெரிய போகிறது கிடையாது, புதுசாக இருக்குது, இது என்னன்னு கேட்குறோம். கூட இருக்கிறவர் நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, இது என்ன பொருள், இதனுடைய உபயோகம் என்ன, இது எப்படி செய்யணும், எப்படி பயன்படுத்தணும், எல்லா விவரம் சொன்னோடனே அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அப்போது இதனுடைய விவரங்கள் எல்லாம் நம்ம முதல் முறை கேட்கும் போது அதை கிரகிக்கக்கூடிய தன்மை தான் புத்திங்கிறது. அதை பதிவு பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதுதான் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் புத்தி சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா 1க்கு 4 டைம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையா, மண்டையிலே ஏறலையான்னு கேட்பாங்க இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளை. அவனுக்கு சொல்கிறபடி தானே உனக்கும் சொன்னேன், அவனுக்கு ஏறிடுச்சு உனக்கு ஏன் ஏறலைன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய விட இந்த குழந்தைக்கு புத்தி சக்தி குறைவாக இருக்கும். கவனம் வேறு வேறு விஷயங்களில் சிதறி போகிறதுனால அந்த ஒருங்கிணைப்பான ஒரு விஷயத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த புத்தி சக்தியினுடைய குறைபாடு ஏதாவது இருக்கலாம். அதனால் அந்த பதிவு பண்ணுற தன்மைங்கிறது குறைவாக இருக்கலாம். இல்லைன்னா சீக்கிரம் மறந்து போகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட அவங்களுடைய கவனத்தை பொறுத்து மாறுபாடு அப்படிங்கிறது உண்டாகும். ஒரு குழந்தை சீக்கிரமாக கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கும், ஒரு சிலது லேட் ஆகும். அப்போ அந்த புத்தி அப்படிங்கிறது தான் இங்கே பதிவுகளுக்கு காரணம். முதல் முறையாக நாம் அம்மாவை பார்க்குறோம், இது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, பதிவு பண்ணிக்கிட்டோம். அப்பாவை பார்க்குறோம், இது அப்பான்னு சொல்கிறாங்க, பதிவு பண்ணிக்கிட்டோம். இது விளையாடுற பொருள், இது சாப்பிட்ற பொருள், இது இந்த கலரு, இது இந்த எழுத்து எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பதிவு பண்ணிட்டோம். அப்போ நமக்கு புத்திங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த பதிவுகள் எல்லாம் நடந்தது. அப்போ இந்த மூன்றாவது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய இந்த புத்திங்கிற நிலைமையும் அதுக்கு வேணும். அடுத்ததாக அகங்காரம் அப்படிங்கிற நிலைமை. இந்த அகங்காரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த புத்தியில் பதிவு பண்ண விஷயத்தை எடுத்துகிட்டு நமக்கு நினைவுபடுத்துறத அதை செய்யணும். அதை ரீகால் பண்ணுறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுது. முதல் முறை அம்மாவை பார்த்தாச்சு, அம்மாங்கிறது பதிவு பண்ணியாச்சு.
மறுமுறை அம்மாவை பார்க்கும்போது நம்ம யோசிக்காமலே இது அம்மா தான்ங்கிறது கவனத்துக்கு வரணும். அப்பாவை பார்த்தா இது அப்பா தான் அப்படிங்கிறது உடனே கவனத்துக்கு வரணும். மொபைலை பார்த்தோம்னா இது மொபைல் தாங்கிறத நம்ம யோசிக்காமலே நம்ம கவனத்துக்கு வரணும். இப்படி பார்த்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது கவனத்துக்குள்ளே கொண்டு வர்ற வேலையை தான் இந்த அகங்காரம் செய்யுது. அப்போது ஒரு பொருளை பார்க்குறோம், அது ஒரு பேகு. ஏற்கனவே நம்ம முன்கூட்டியே அந்த பேகை பார்த்துருக்குறோம், அது பதிவு பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த பேகை பார்க்கறதுக்கு நமக்கு மனசுங்கிறது வெளிப்பட்டிருக்கணும். அதாவது மனசு உண்டாயிருக்கணும், இருக்குது. அது வெளிப்பட்டிருக்கணும், வெளிப்பட்டும் இருக்குது. அந்த பேகை பார்த்தாச்சு, அது ஏற்கனவே அது பேகுங்கிறத நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா அதை நம்ம பார்க்கும்போது உடனே பேகு அப்படின்னு சொல்லி நமக்கு அது கவனத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது நம்ம கவனத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் கூட இந்த 4 நிலைமைகளும் சேர்ந்திருந்தால்தான் முடியும். இந்த 4ல் 1 இல்லைனாலும் கூட அந்த விஷயத்தில் ஸ்டக் ஆயிரும், அந்த வேலையை செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னா நமக்கு மனசு உண்டாயிருக்கணும். அந்த மனசு தூக்கம்ங்கிற நிலைமையில் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடாது, அது வெளிப்புறமாக வியாபிச்சிருக்கணும். ஏற்கனவே அந்த தமிழ் எழுத்துக்களெல்லாம் எப்படி படிக்கணும், எந்த எழுத்துக்கு எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும், எந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாமே ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கணும். அப்புறமா தான் இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு வாசித்தோன்னு சொன்னால் உடனே நம்மளால் படிக்க முடியும். அப்போ நம்ம படிக்கிறது இந்த ஒரு செயலில் இந்த 4 நிலைமைகளும் ஈடேறாமல் முடியாது. இப்போ அகங்காரம் வரலைன்னு வச்சுக்கோங்க, வெறும் புத்தி வரைக்கும் தான் இருக்குது. மனம் சித்தம் புத்தி தான் இருக்குது, அகங்காரம் இல்லை. ஏற்கனவே படித்ததெல்லாம் பதிவாகி தான் இருக்குது. ஆனால் அதை அந்த எழுத்தை பார்க்கும்போது அது இதுதான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நினைவுபடுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஸோ சாமி அகங்காரத்தை பற்றி இன்னொரு இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அகங்காரத்தினுடைய உபயோகம் என்னங்கிறத நம்மளால் இந்த ஒரு சென்டென்ஸில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். காலையில் எந்திரிக்கும் போது மனசு முதல்ல வெளிப்பட்டுருது. மனசு வந்ததுக்கு அப்புறம் தான் அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறதே உண்டாகும். ஒருவேளை பின்னாடி அகங்காரத்தினுடைய உற்பத்தி உண்டாகிறதுக்கு முன்னாடியே வெறும் மனம் மட்டுமே உண்டான நிலைமையில நாம் எந்திரிச்சு நடக்க முற்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, எதிரில் கதவு மூடிதான் இருக்குதுங்கிறது தெரியாமல் போய் முட்டிக்குவோங்கிறாரு சாமி. ஏன்னா அந்த கதவு அது மூடி இருக்குது, அது திறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அகங்காரம் நினைவுபடுத்தலைன்னா மனதுனால அதை கிரகிக்க முடியாது. உடனே அதை நம்ம நிறுத்தணும், நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு அகங்காரத்தினுடைய வேலை வேணுங்கிறார். அப்போ உலகத்தினுடைய எல்லா செயல்களுக்கும் பின்னாடி அகங்காரத்தினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். நாம் பெட்லேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே அகங்காரத்துடைய துணை இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் கதவு திறந்து போகிறதுக்கு பதிலாக செவுத்துல போய் முட்டிட்டு நிற்போம். அது அறத்தூக்கத்தில் போய் எங்கேயோ முட்டிக்கிட்டான் பாருன்னு சொல்லுவோம். ஏன் அறத்தூக்கம்னு சொல்கிறோன்னா, அது முழுமையான தூக்கமாக அது இன்னும் வெளிப்படலை. ஏன்னா அகங்காரம்ங்கிறது இன்னும் வரவே இல்லை, மனம் மட்டுமே வந்த நிலைமை. மீண்டும் அகங்காரமும் வந்தால் தான் அது உடனே பிளான் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், இப்போ மணி எவ்வளோ ஆச்சு, இனி அடுத்தது நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எல்லா வேலைகளையும் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெறும் மனம் மட்டுமே இருந்தால் இந்த வேலை நடக்காது. ஒரு பிறந்த குழந்தைய நினச்சி பாருங்கள், அதுக்கு புத்தி கிடையாது, அந்த பிறந்த குழந்தைக்கு அகங்காரம் கிடையாது. ஆனால் அது ஒரு பொருளை பார்க்குது. அதுக்கு என்ன தெரியும்னா ஒன்றுமே தெரியாது, வெறுமனே பார்க்கும். அதுக்கு என்னன்னே தெரியாமலே வேடிக்கை பார்க்கும். அது தெரியணும் அப்படின்னு சொன்னால் நாம் யாராவது இதுதான் அப்படின்னு சொல்லி முதல்ல பதிவு பண்ணிட்டா, 2ஆம் முறை அதை பார்க்கும்போது அந்த பதிவில் இருந்து அந்த குழந்தை இதுதாங்கிறத கிரகிக்க முடியும். அப்போது அகங்காரம் அப்படிங்கிற அந்த 4வது அறிவும் இல்லாமல் இது முடியாது. பதிவுகள் செய்யக்கூடிய புத்திங்கிற அந்த அறிவு இல்லாமல் இது முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. மனதினுடைய பிரகாசமாக அது வெளியில் வியாபிக்காட்டினாலும் எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. மனம் இல்லையானாலும் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இதனால தான் இந்த 4 வகையான அறிவாக இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து கொண்டு தான் பிரம்மாவானவர் இங்கே சிருஷ்டி அப்படிங்கிறத செய்கிறாரு. சிருஷ்டி மட்டும் இல்லை, எல்லா செயல்களுக்கும் இதுவே அடிப்படையான காரணமாக இருக்குது. அதனாலேயே அவரை நான்முகன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா,
ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நீங்களே கொஞ்சம் கண்டினியூ சரி, பண்ணுங்க. ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேங்க. சரி ஓகே. நீங்க வந்ததை நான் கவனிக்கல. சரி சரி, பரவாயில்ல அதே ஓகேங்க, சரிங்க, ஓகேங்க, நமஸ்காரம். அப்போ இந்த பிரம்மாவானவர் ஒரு சாதாரண நாம நினைக்கக்கூடிய ஒரு 4 முகங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, ஒரு தேவர் அல்ல, ஒரு கடவுள் அப்படிங்கிற நிலைமையில இல்லை. அது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது. அந்த அகங்காரத்தினுடைய நிலைமையில இருந்து தான் இங்கே எல்லா சிருஷ்டிகளும் உண்டாக்கப்படுறது, எல்லா செயல்களுக்கும் அதுவே அடிப்படையான காரணமாக இருக்குது. ஸோ இதுதான், இப்படி தான் நாம் பிரம்மாவை நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அவர் ஏதோ ஒரு தேவராகவோ ஒரு கடவுளாகவோ நம்மளை போல ஒரு மூர்த்திகளில் ஒருவராகவோ இருந்து இங்கே சிருஷ்டி செய்கிறதா தவறாக எண்ண வேண்டிய ஒரு சூழலுங்கிறது அங்கே இருக்குது. அதனால் இந்த 10வது பாயிண்டில் சாமி சொன்னது, பிரம்மாவை பற்றி அவர் சொன்னது, பிரம்மாவானவர் அகங்காரமாக இருக்கக்கூடியவர், அவருக்கு அண்டஜன் அப்படிங்கிற ஒரு பெயரும் நான்முகன் அப்படிங்கிற பெயரும் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தார். ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து நாம் இப்போ கவனிக்கிறது என்ன அப்படின்னா, 11வது பாயிண்டில் சரஸ்வதி பற்றியும் ஒரு விவரங்கள் இருக்குது. ஏன்னா இது பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு ஒன்று வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வி இதில் வருது. எப்படின்னா, இந்த வேதங்களில் படித்த வித்வான்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு இடத்துல பிரம்மாவை பிரம்மா சரஸ்வதியினுடைய உறவு முறையை மனைவின்னு சொல்லியிருக்காங்க, வேறொரு இடத்துல தாயின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க, இன்னொரு இடத்துல தங்கை அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க, இன்னொரு இடத்துல மகள்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த குழப்பங்களுக்கு காரணமே. ஏதோ ஒரு உறவு முறையில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. சரி, 2 உறவு முறையில் சொல்லியிருந்தா கூட சரி, இது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்னு சொல்லி உறவு முறை மாறி இருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தாயவே அவர் திருமணம் பண்ணியிருந்தாருன்னா, திருமணத்துக்கு முன்பு தாயாக இருந்த சரஸ்வதி திருமணத்துக்கு பின்பு மனைவி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை தங்கையாகவே அவர் திருமணம் செய்கிறதாக இருந்திருந்தா கூட திருமணத்துக்கு முன்னாடி தங்கையாக இருந்தாங்க, அதை அங்கே எழுதியிருந்தாங்க, திருமணம் பண்ணதுக்கப்புறம் மனைவியாக மாற்றம் அடைஞ்சதுனால இங்கே இப்படி எழுதியிருக்காங்கன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். எது 2 உறவு முறைகள் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லங்களா. ஆனால் 4 உறவு முறைகள் எப்படி ஒருத்தருக்கு அது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை தான். அப்போ வேத இதிகாச புராணங்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. சொன்னவங்க எல்லாருமே அனுபவஸ்தர்கள் தான். ஸோ அவங்க ஏதோ ஒன்று அப்படின்னு போகிற போக்கில் எதையும் எழுதி வச்சவங்க கிடையாது. அவங்க நல்லாவே அனுபவப்பட்டதுனால தான் அதிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை சாமி சித்த வேதத்தில் பல இடங்களில் வேத இதிகாச புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் கூட சொல்லியிருப்பார். அப்போ அந்த அளவுக்கு அது ஊர்ஜிதமான ஒரு உண்மையான ஒரு பொருளாக இருக்கும்போது எப்படி இந்த உறவு முறையினுடைய குழப்பமானது நமக்குள்ளார வருது, அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த எப்படி நாம் அகங்காரத்தை ஒரு ஆள்னு சொல்லி நினச்சிருந்தோமோ, அது ஒரு நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் இருந்தோமோ, அதே போல தான் இப்போ சரஸ்வதி யாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் இந்த பிரம்மா சரஸ்வதியுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த கான்ட்ரவர்சியான ஒரு பிரச்சனை இங்கே வந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியும். சரஸ்வதி யார் அப்படின்னா, வேதங்களில் இருக்கக்கூடிய சரஸ்வதியை பற்றி எடுத்து உரைக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை கவனித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படின்னா, இந்த சரஸ்வதியை பற்றி பல இடங்களிலும் பல வகையான பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வாக்கு, வாணி, பாரதி, வசனம், வசா, பாஷா, பிராமி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இந்த சரஸ்வதியை பற்றி சொல்கிற இடத்துல எல்லாம் இந்த வாக்கியங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக நாம் பேசும்போது கூட நல்ல சரஸ்வதி, நல்ல வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, கெட்ட சரஸ்வதி, கெட்ட வாக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லி வரோம். ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு வாக்கு மொழியாகவே இப்படி பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனம், வசா, பாசா இதெல்லாம் வாக்கு இதெல்லாம் கவனித்து பார்த்தா ஏதோ சப்தத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்குது, சப்தத்தை பற்றி பேசக்கூடிய விஷயமாகவே இருக்குது. அப்போது இந்த சரஸ்வதி அப்படிங்கிறது யாராக இருக்க முடியும் அப்படின்னா, அது சப்தத்தை உண்டாக்கக்கூடிய, சப்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே அதுக்கு பொருத்தி அவங்க எழுதி வச்சிருக்கிறதுனால சப்தத்தை தான் இவங்க சரஸ்வதின்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அது சரிதானா அப்படிங்கிறத இப்போ இந்த பிரம்மாவோட நம்ம பொருத்தி பார்க்கும்போது தான் அது புரிய வரும்.
ஏற்கனவே பிரம்மாவானவர் யாருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவனில் இருக்கக்கூடிய அகங்காரம், நான் அப்படிங்கிற அகங்காரம். முட்டையிலிருந்து ஜனித்தது இந்த உடம்பு தானே. அப்போ இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அந்த ஜடம் அப்படிங்கிறதும் கூட அகங்காரம் தான். நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய உலகம் அப்படிங்கிற அவசியமும் இங்கே அகங்காரம் தான். இப்படி அகங்காரமாக அது பல பரிமாணங்களில் இருக்குது. ஸோ இந்த பரிமாணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். முதல்ல இந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படிங்கிறதனுடைய நிலைமை என்னவாக இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே பிரம்மாவானவர் இந்த உடம்பாக இருக்கக்கூடிய ஜடம் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த ஜடத்திலிருந்து தான் இந்த சப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய நாக்கு, அதாவது நாவு உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நாக்கு உண்டாகாது. ஸோ இந்த நாக்கு உண்டாக்குனது இந்த உடம்பு தான். ஸோ உடம்புலேருந்து இந்த நாக்கு உண்டாகிறத வச்சு பார்க்கும்போது அந்த நாக்குங்கிறது அது சப்தத்துக்கு குறியீடாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியதுனால அதை தான் சரஸ்வதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உடம்புலேருந்து நாக்கு உண்டான இந்த அவசியத்தை கவனித்து, இந்த அவஸ்தையை கவனித்து தான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள், பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்ட மகள், இந்த ஜடத்தினால் உண்டாக்கப்பட்ட நாக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையை கவனித்து பார்த்து தான் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவஸ்தர்னால சொல்லப்பட்டிருந்தது. அது ஏன் மகள்னு சொல்லணும், ஏன் மகன் அப்படின்னு சொல்லி ஆண் பாலாக சொல்லக்கூடாதா சரஸ்வதியை பெண் பாலாக சித்தரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 6ஆம் அத்தியாயத்திலேயே ஸ்திரீனா யாரு, புருஷன்னா யாரு அப்படின்னு சொல்லி சாமி அந்த விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். பிரம்மா அதாவது புறத்தில் வசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் புருஷனாகவும், புருஷ பிரகிருதியாக தன்னுடைய சக்தியாக அது வெளிப்புறமாக வியாபிக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர் ஸ்திரீயாகவும் அவர் சித்தரிச்சிருப்பாங்க. அப்போ புருஷன் அப்படிங்கிறது பிரம்மாவாக நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இங்கே சக்தியாக சலித்து வெளியில் போகனால் அப்போ தான் இந்த சப்தம்ங்கிறது உண்டாகும். சப்தம் உண்டாகணும்னா சக்தியினுடைய சலனம்ங்கிறது தேவைப்படுது. அந்த சக்தியினுடைய சலனம் தான் ஸ்திரீ தன்மைங்கிறது. அப்போ இந்த ஸ்திரீ தன்மை இதில் தான் இந்த சப்தமானது உண்டாக்கப்படுது. சப்தம், சக்தி, இந்த இரண்டையும் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சப்தம் இல்லைன்னா சக்தி அப்படிங்கிறது உண்டாகாது. உள்ளுக்குள்ளார சப்தம் தட்டலை அப்படின்னு சொன்னால் இந்த சக்தியானது வெளிப்புறமாக வியாபிக்காது. சக்தி வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் சப்திக்கவும் முடியாது. அப்போது சப்தம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சப்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை அங்கே உண்டாகிறத நம்ம கவனிக்க முடியும். எப்போ ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லையோ அது ரெண்டும் ஒன்று தான் அர்த்தம், அது வெவ்வேறு கிடையாதுன்னு அர்த்தம். அதனால் சப்தம் ஈக்குவல் டு சக்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ரெண்டும் ஒன்று தான் சொல்ல முடியும். இப்போது சக்தியை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருந்தோம், பெண்பாலாக சொல்லியிருந்தோம். இப்போ சப்தமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை நம்ம இப்போ என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதுவும் சக்தியாகத்தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் ஸ்திரீ தன்மையை அடைந்ததாகத்தான் நம்ம எண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி அந்த பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்ட ஒரு தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அதுக்கு பெண் பாலாக ஸ்திரீ தன்மையாக சக்தியினுடைய ரூபமாக சப்தத்தை நம்ம அழைக்கிறோம், மகள் அப்படிங்கிற நிலைமையில் அழைக்கிறோம். ஸோ இதனால தான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள் அப்படிங்கிற நிலைமை உண்டாயிருக்குது. இந்த நாக்காக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதியை அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா இப்போ பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்துக்கு அவர் உபயோகப்படுத்துகிறார். இந்த அகங்காரமும் இந்த நாக்கும் ரெண்டு சேர்ந்ததுனால தான் சப்தமானது உண்டாகுது. நாம் முன்னமே சொன்னபடி ஏற்கனவே எல்லா வாக்கியங்களும் நம்மளுக்குள்ளார பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அந்த வாக்கியங்களுக்கான பொருள்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். என்ன பேசணும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கணும். அப்படி அகங்காரமானது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேச பேச அந்த பதிவுகள்லேருந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சென்டென்ஸ் அடுத்த வார்த்தை முடியறதுக்குள்ள இன்னொரு வார்த்தையை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அது ஸ்ட்ரக் ஆகாமல் நம்ம என்ன பேசணுங்கிறத அது முடிவு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி இந்த நாக்கை மேலும் கீழும் தட்டி அந்த உச்சரிப்பு சரியாக வர்ற அளவுக்கு அது அவ்வளோ நேர்த்தியாக அந்த வேலையும் சேர்ந்து செஞ்சு கொடுக்குது.
அதனால தான் இங்கே அகங்காரமும் நாக்கும் சேர்ந்ததுனால தான் சப்தம் உண்டாகுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம். இந்த அகங்காரம் அந்த பதிவுகளை கொடுக்கலன்னு சொன்னால், அது சரியாக அந்த பதிவுகள் அதை கொடுக்கலன்னா நம்ம எதோ பேசிகிட்டு இருப்போம். என்ன வளர்றான், கண்டபடி வளர்றான் பாருன்னு நம்ம சொல்லுவோம். எதையோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பதிவுகளை அது சரியாக கொடுக்கணும். கொடுத்தா நம்ம பாட்டுக்கு சரளமாக பேசிக்கிட்டே இருக்க முடியும். அப்போது இந்த பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்துக்கு அகங்காரத்தினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டாப்பிக்கை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து சப்தமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்கிறதுனால தாங்கிறத சாமி சொல்கிறார். அது நாம் அனுபவ ரீதியாக நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம பேசும்போதும் கவனித்து பார்த்தா தெரியும். அது மேலேயும் கீழேயும் நாக்கு அது சொல்கிறதும் நடக்குது, கூடவே சப்தமாக சக்தி வெளியில் போகிறதும் இருக்குது. ஆனால் என்ன உச்சரிப்பு வரணும், என்ன அர்த்தத்தில் பேசணுங்கிறதையும் சேர்ந்தே ஒரு அகங்காரமானது செய்யுது. இப்படி கொஞ்சம் கூட 2 பேருமே மிஸ்மேட்ச் ஆகாமல் எக்ஸாக்டாக ஒரே மாதிரியே அங்கே செயல்படுறதுனால தான் அந்த பேச்சாக இருக்கக்கூடிய சப்தமானது உண்டாகுது. அதனால தான் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைங்கிறதுனால தான் அது கணவன் மனைவியாக அங்கே ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த ஒரு நிலைமை, பேச்சுங்கிற ஒரு சப்தம் உண்டாகும் போது நாக்கோட அகங்காரத்தினுடைய செயல்பாடும் சேர்ந்து இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை அனுபவித்த ஒருத்தர் பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அவர் அங்கே எழுதி வச்சுருந்தார். அதே போல் இந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயார் அப்படிங்கிற ஸ்தானமானது எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நான்கிற நிலைமை உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் மனதினுடைய உற்பத்திங்கிறது நமக்கு வேணும். மனம் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகங்காரம்ங்கிறது உற்பத்தி ஆகிறது கிடையாது. எப்போ மனமானது தன்னிலிருந்து சக்தியாக சலித்து வெளிப்புறமாக வியாபிக்குதோ அதுக்கப்புறம் தான் அகங்காரத்தினுடைய உற்பத்தி. அப்போ முதல்ல இந்த சக்தியானது உள்ளிலிருந்து சலிக்க ஆரம்பிக்கணும். அப்போ சக்தியினுடைய சலனத்திலிருந்து தான் அகங்காரத்தினுடைய உற்பத்தி. அப்போ அந்த சக்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தபடி சக்தி ஈக்குவல் டு சப்தம். அந்த சக்தியானது சரஸ்வதியாக இருக்கக்கூடிய நிலைமை. அந்த சரஸ்வதியினுடைய நிலைமை உள்ளுக்குள்ளார சப்தம் தட்டுனதுனால தான் சக்தியினுடைய சலனமானது ஏற்பட்டது. அந்த உள்ளில் தட்டக்கூடிய அந்த சப்தமானது சரஸ்வதியாக இருக்கிறதுனால அந்த சப்தத்தினுடைய அந்த செயல்பாட்டிலிருந்து தான் அகங்காரத்தினுடைய உற்பத்தி அப்படிங்கிறத அனுசரித்து பார்த்த அந்த அனுபவஸ்தர் பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயார் அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்லியிருந்தார். இந்த தங்கை அப்படிங்கிற உறவு முறை எப்படி உண்டாகுது அப்படின்னா, முதல்ல இந்த தாயாராக இருக்கக்கூடிய உள்ளில் நமக்கு தட்டக்கூடிய அந்த சப்தமானது உண்டாகி அதனுடைய செயல்பாட்டினுடைய பிரதிபலனாக அகங்காரமானது உண்டாகுது. அந்த அகங்காரம் உண்டாகாமல் நம்மளால் எந்த ஒரு சப்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. அப்போ முதல்ல அகங்காரம் உண்டாகும், அதுக்கப்புறமா தான் சப்தத்தினுடைய உற்பத்திங்கிறது நடக்கும். அப்போது உள்ளுக்குள்ளார தட்டக்கூடிய அந்த சப்தத்தின்மாக இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய குழந்தைகளாக அவங்களுடைய சந்தானமாக முதல்ல உண்டாகக்கூடியது அகங்காரமும், அதன் பின்பு உண்டாகக்கூடியது சப்தமாக இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடிய தொழிலும் நடக்கிறதுனால இதை அனுசரித்து பார்க்கும்போது முதல்ல பிறந்த குழந்தை அது அகங்காரம், இரண்டாவதாக பிறந்த குழந்தை அது பேச்சாக இருக்கக்கூடிய சப்தம், அதுவும் சரஸ்வதி. அதனால் இந்த முதல்ல பிறந்த குழந்தைக்கு இரண்டாவது பிறந்த பெண் குழந்தை தங்கை அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது அங்கே ஏற்படுது. ஸோ இந்த ஒரு நிலைமையை அனுசரித்து பார்க்கும்போது இப்படி பிரம்மாவானவர் உடம்பாகவும் 4 நிலைமையாகவும் இருக்கிறாரு, சரஸ்வதிங்கிறது சக்தியாகவும் அந்த சப்தமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அனுசரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 உறவு முறைகளுமே கனகச்சிதமாக சரியாக வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாமே சாமி அவருடைய சொந்த அனுபவங்களில் அனுபவித்து பார்த்ததுனால அந்த கான்ட்ரவர்சிக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு. சாமி இதை எழுதலை அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் உலகத்தில் இதுக்கான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆளும் கிடையாது. இன்னமும் குழப்பத்தில் தான் இருந்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த விளக்கங்கள் போய் சேராமல் கூடவும் இருந்திருக்கலாம். அவங்கள எப்போ அனுபவத்துக்கு வர்றாங்களோ அப்போ தான் இதை சரியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நமக்கு சாமி நாம் அனுபவப்படாமலே இதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையாக நிறைய உதாரணங்களோட
நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவருடைய அந்த கருணை, அந்த தயவை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அவருடைய அனுபவத்தை நமக்கு புரியற அளவுக்கு அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்து நம்மளோட அவர் பேசியிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 11வது பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய பிரம்மா சரஸ்வதி உறவு முறையை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்கய்யா. ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. நேற்று என்னால் வந்து சரியாக அட்டன் பண்ண முடியலைங்கய்யா, மன்னிக்கவும். பரவாயில்லைங்கய்யா. ஆமாம், நேற்று நல்ல ஒரு அருமையான டாப்பிக்கு கர்ம பந்தத்தை பற்றி இன்றைக்கி நான் மறுபடியும் கேட்டு தான் வந்து இது பண்ணேன். ஆமாம், கர்ம பந்தத்தை பற்றி ரொம்ப அக்யூரஸியாக வந்து அது எப்படி எப்படிலாம் வந்து அந்த கர்ம பந்தம், அந்த வாய் எப்படிலாம் பின்னப்படுது செய்யப்படுது, அதை பற்றி ரொம்ப கேட்க எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த பிரம்மாவில் இருந்து எப்படி வந்து அந்த நான்முகன் அந்த அந்த தன்மை ப்ளஸ் சரஸ்வதி எப்படி மகளாகவும் மனைவியாகவும் தாயாரும் தங்கையாகுங்கிறது அந்த நுட்பமான விஷயம் வந்து இப்போ தான் 60% தான் புரியுது. இன்னும் கூட இன்னும் கேட்க தான் அது புரியுங்கிற மாதிரி வந்து சிக்கலான விஷயத்த வந்து அப்பாவுடைய அந்த வெளிப்படுத்தினதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே உள்ள உரித்தான அந்த தன்மையில் வெளிப்படுத்திருக்கீங்க. அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு சொல்கிறதா உள்ள கிளாரிஃபிகேஷனாக சொல்கிறதா தெரியல. அதாவது அந்த ஜீவன் வந்து அந்த கர்ப்ப பாத்திரத்தில் வந்து அந்த கர்ப்பப்பைகள் உள்ளே தான் வந்து அது சுழண்டு சைக்கிளிங் ஆகி அது உள்ள அதை பாதுகாக்குது. ஜீவன் மாதிரி அதை யாரும் பாதுகாக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு கருத்து சொன்னீங்க. அப்புறம் வந்து அந்த அதுக்கு பின்னாடி பிறந்ததுக்கு பின்னாடி வந்து அந்த புத்தியில் வந்து சில நிகழ்வுகளை வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்க மாட்டேங்குது, மெமரி கொடுக்க மாட்டேங்குது. அப்போ புத்தி குறைவாக இருக்கா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து வருது. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஐயப்பாடு என்னென்னா, இந்த கர்ப்ப பாத்திரத்தில் வந்து குழந்தை உள்ளே இருக்கும் பொழுது இந்த ஜீவசக்தியான வாயு வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய ஃபுல் 100% வந்து அது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அதை வந்து வளர்க்குறது அதையெல்லாம் செய்யுது. அப்போ அந்த குழந்தை அந்த தன்மை வந்து அந்த அந்த உள்ள வளர அந்த பிண்டம் வந்து இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா, ஏன் ஒரே மாதிரியான ஒரு உடல் எடையோ இல்லை ஒரு கெப்பாசிட்டியோ இல்லை ஞாபக சக்தியோ அங்கேருந்து ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது ஒரு சின்ன விளக்கம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாம் வெளியில் இருக்கிறவங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஒரே மாதிரி உணவு சாப்பிட்றவங்க தான் இல்லைங்களா? ஒரே ஆள் தான் சமைக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அவங்க சாப்பிட்ற அளவு, அவங்க சாப்பிட்ற விதம், அவங்க அதை பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய அந்த நிலைமை, அப்புறம் இதெல்லாம் வந்து அனுசரித்து பார்க்கும்போது அவங்களுக்கே உடம்பளவுலையும் குணாதிசயங்கள்லையும் சீரணம் செய்யக்கூடிய நிலைமையிலையும் எல்லாத்துலேயும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒன்றா காய்ச்சல் வர்றது கிடையாது இல்லைங்களா? அவங்களுடைய செயல்பாட்டு மாறுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடம்புனுடைய வாக்குங்கிறது இருக்குது. இப்போது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்ததுனால தான் ஒரு சந்தானம் உண்டாயிருக்குது இல்லைங்களா? 2 பேருடைய சுக்கிலத்தினுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. முதல்ல விழுந்த சுக்கிலம் யாருடையதோ அதுக்கு தகுந்த அது ஆண் பாலாகவோ பெண் பாலாகவோ அது உருவெடுத்துருது இல்லைங்களா? ஆனால் அதில் 2 பேருடைய சுக்கிலத்தினுடைய பங்கும் இருக்கவே செய்யுது. அதில் அந்த குழந்தையினுடைய அந்த ஜீன் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய அந்த அணுக்களினுடைய அந்த ஜீனினுடைய குணாதிசயங்கள் எல்லாமே கலந்து தான் அதில் இருக்கும். அப்பா வந்து ஒல்லியாக இருந்தாருன்னா பையனும் அப்படி தான் இருப்பான். இன்னும் அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜாடை வித்தியாசத்துல இருந்து எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஜீனனுடைய அந்த எஃபெக்ட், அந்த ஒரு ஃபேமிலி, அந்த பரம்பரை, அந்த ஜீனனுடைய அந்த விஷயமும் அதில் கடத்தப்படுது, அந்த மூலக்கூறுகள். ஆமாம். இப்படி நிறையா கொலாபரேஷன்ஸ் இருக்குது. அம்மா சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு எஃபெக்ட் ஆனால் கூட குழந்தைக்கு உடனே உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணிடுது, எடை கூடவோ குறையவோ செஞ்சிருது. அப்போ சுத்தி நடக்கக்கூடிய சீதோசன நிலைமையில இருந்து, அம்மா இப்ப சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து
பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய ஜீனில் இருந்து இப்படி நிறையா கொலாபரேஷன்ஸ் அதில் இருக்குது. ம். அதனால இதில் தான் வந்து நாம் இதனால தான் இந்த குழந்தை எடை கூடிச்சு, இதனால தான் இந்த குழந்தை எடை குறைவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ம்ஹும். அதுக்கான காரணிகள் நிறையா இருக்குது. ம். ஸோ அதனால் இந்த வித்தியாசம் ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளாரையும் இருக்கவே செய்யும். சரிங்க சரிங்க. ஓ சரிங்க சரிங்க. அதனால தான் அவங்க ஒரே அம்மா அவங்க அவங்க பெத்து போடக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, முதல் பையன் ஒல்லியாக இருக்கலாம், 2வது பிறந்த பையன் குண்டா இருக்கலாம். ம் ம் அந்த வித்தியாசம் கூட இருக்கும். கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம். ம் ஆமாம் அப்படி எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் இருக்கலாம். இருக்கலாம். ம். சரிங்க சரிங்க. அப்போ வந்து இது கேரி ஃபார்வர்டுங்கிற மாதிரி தாய் தகப்பனோட முன்னாடி அந்த ஜென்ஸ் அங்கேயும் வந்து எஃபெக்ட் ஆகிட்டு தான் வருது ஆயிட்டு தான் வெளியில். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ம். சரிங்க சரிங்க சரி. ரைட்டுங்க ரைட்டு. சரிங்க சரிங்க சரி. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்க. அப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு ஜீவனுக்கு தேவையான மேல்கதி வருவிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தொடர் அபியாசத்தினால தான் நமக்கு அந்த சமீரணன்கிற மேல்கதி வரும்னு சாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் இது எப்பெல்லாம் வெளியில் தீர்ந்து போகுதோ, புலன்கள் வழியாக கடந்து போகுதோ, அப்பெல்லாமே இதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சதா அபியாசம் மட்டும் பத்தாது, நாம் நேரடியாக உட்காந்து ஒரு தனி அறையில் உட்காந்து நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம பழக்கப்படணும். அப்போ தான் உலகத்தை மறந்து பழக முடியும். அந்த நான்கிற நிலைமையே இல்லாமல் இருந்து பழக முடியும். ஸோ இந்த சமாதி பழக்கம் நமக்கு ஏற்படணும். அந்த நிஷ்டையினுடைய பழக்கம் தான் சமாதி வரைக்குமே போகும். அந்த சமாதி பழக்கம் ஏற்படும் போது தான் மோட்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே அந்த மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு எந்த ஒரு அவசியமில்லாத பதிவுகளையுமே உள்ளே சேர்த்திக்காமல் நம்மளுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஜபத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஸோ நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கவனித்து பார்ப்போம். விஷ்ணு அப்படின்னா யார் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்ப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா.